ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அட பரவாயில்லையே பவி, நீ இவ்ளோ ஸ்மார்ட்டா இருப்பா நான் நினைச்சு கூட பாக்கல. சொன்ன மாதிரி சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துல கரெக்டா வந்துட்ட கண்டியா. தங்கச்சி மேலயும் குடும்பத்து மேலயும் அவ்வளோ அக்கறை. உன் அக்கறை தான் என்ன சக்கரையா இழுக்குது பவி. சூப்பர் சூப்பர், எனக்காக வந்திருக்க கண்டியா. அரவிந்த், ரொம்ப சந்தோஷப்படாத. நான் உனக்காண்டி எல்லாம் வரல, நான் என் தங்கச்சிக்காண்டி தான் வந்திருக்கேன். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை உன போன்ல இருக்க போட்டோ டெலீட் பண்ணிரு. அது பிறகு உன ஃப்ரெண்ட்ஸ் போனு கூட நீ அனுப்பி வச்சிருக்கேலாம், அதை எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லு. இத நீ பண்ணலன்னு வச்சுக்கா, நடக்கதே வேறையா இருக்கான். என்ன பவி மிரட்டுறதா மிரட்டுற? என்னமோ கொஞ்சம் தூக்கலா மிரட்டலாம்ல. நீங்க தனியா இல்ல, என்னமா இங்க வேற ஆள்வளையெல்லாம் நீ கூட்டி சேர்த்து வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ பயப்படாத பவி, இங்க நீயும் நானும் மட்டும்தான். இதுக்குள்ள எவனாலையும் வரவும் முடியாது, எவனே நான் வர வைக்கவும் இல்ல. பயப்படாத பயப்படாதா, இங்க வேற யாரோ இருக்காவ. அவளுக்கு கூடால சேர்ந்து உன்னை ஏதாவது பண்ணிருவேன்னு சொல்லிட்டு பயப்படாதா. எப்படி என்ன ஃபேஸ் பண்ணதுக்கு நீ ஒத்தையில வந்திருக்கியோ அதே மாதிரி நானும் மட்டும் தான் இங்க இருக்கேன். எப்படி? வேண்டாம் அரவிந்த், முத போட்டோ கூட என்ன கண்ணு முன்னால வச்சு எல்லா போட்டோயும் டெலீட் பண்ண. உன்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அனுப்பி வச்சிருக்கதா சொன்னேலாம், அதை எல்லாத்தையும் என்ன கண்ணு முன்னாலே டெலீட் பண்ண சொல்ல. இங்க பாரு, நீ பண்றது மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா, அப்படியே கிழிச்சிருவான் பாத்தியா. பவி நீ எனக்கானவா பாரு. நான் உன் மேல ஆசைப்பட்டேன், ஆனா நீ எனக்கு கிடைக்கவே இல்லை. அந்த கார்த்திக்கு தான் கிடைச்ச. அவன் உன் கழுத்துல தாலியை கட்டியிருந்தாலும் உன் கல்யாண வாழ்க்கைய பத்தியா கேள்விக்குறியா நிக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல உள்ளவி அமைச்சு கொடுத்த உடனே சரியா அமைச்சுதா? ஆனா பவி நீ பயப்படவே பயப்படாதா, கவலையே படாதா. இனிமே அமைய போற வாழ்க்கை கடவுள் நமக்காண்டி அமைச்சு கொடுக்க போறது. இனிமே ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா வாழலாம். இன்னைக்கு அப்புறம் நீ ஒத்துக்கிட்டியன்னா லைஃப் லாங் புருஷன் பொண்டாட்டியா வாழலாம். அப்படி இல்ல ஒரு நாள் உன் கூட வாழ்ந்தா போதும் நீ நினைச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் இங்க ஒத்தையில தனியா வந்ததை நீ நினைக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருவேன்னு நினைச்சியா? என் தங்கச்சி வாழ்க்கைக்காண்டி தான் நான் இங்க வந்தேன். ஒரு நாள் எனக்கு எதுனா ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கா, என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டு போயிருவேனே தவிர உன் ஆசைக்கெல்லாம் என்னைக்கு இடம் கொடுக்க மாட்டேன்டா. இங்க பாரு அரவிந்த், ஒழுங்கு மரியாதையா அவன் போன்ல இருக்க போட்டோ எல்லாம் டெலீட் பண்ண. பண்றேன் அதுக்கு முத நீ ஒத்துழைக்கனால உன் கையில தானே இருக்கு. அரவிந்த், அடிச்ச மாதிரியே தெரியல, அப்படியே மயிலரகால வருட மாதிரி தான் இருக்கு. விட்டா கையா. என்ன பவி எனக்காண்டி இவ்வளவு தூரம் ஒத்தையில வந்துட்டு விருப்பம் இல்லாத மாதிரி பண்ற? ஒழுங்கு மரியாதையா போட்டோ டெலீட் பண்ண. இங்க பாரு, நீ அடிக்கிறதெல்லாம் எனக்கு வலிக்க போறது இல்ல. உன் கை என் மேல பட்டுதுன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷம் தான் படுவேன். ஏன்னா எனக்கு உன் மேல அவ்வளவு காதல். பிச்சி ஒழுக்கம் கெட்டவனே, இது காதல்னு சொல்லிக்கிட்டு காதல் அசிங்கப்படுத்தாத. இப்போ உன் போனை எடுத்து எல்லா போட்டோயும் டெலீட் பண்ண போறியா இல்லையா? அட்டா என்ன பவி அவசரப்படிய? நீ வந்ததை டெலீட் பண்ணிக்கிட்டு உன்னை அனுப்பதுக்காண்டியா நான் இங்க வரைக்கும் உன்னை வர வச்சேன். நீ சொன்னதான் அப்படியே போட்டோயை டெலீட் பண்ணனா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை ஒத்தையில இங்க வரைக்கும் வர வச்சதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருமே. இங்க பாரு அரவிந்த், ஒழுங்கு மரியாதை என் தங்கச்சி போட்டோயை டெலீட் பண்ண. நான் என்ன டெலீட் பண்ண மாட்டேன்னா சொல்லிட்டு இருக்கேன்? கண்டிப்பா டெலீட் பண்ணுவேன், டெலீட் பண்ணாம எல்லாம் இருக்க மாட்டேன். ஆனா நான் நினைச்சது இங்க இப்ப நடந்தது, நான் மட்டும் தான் போட்டோயை டெலீட் பண்ணுவேன். வேண்டாம் அரவிந்த், ஏதாவது ஒண்ணுன்னா உன்னை கார்த்திக்கே சும்மா விட மாட்டாரு. உன்னால எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு வச்சுக்கா, என் உயிரை நானே அழைச்சு பண்ணி தவிர உன் ஆசைக்கு எப்பவும் துணை போக மாட்டேன்டா. ஐயோ பவி, இன்னைக்கு நான் நினைச்சது நடக்கதான் போகுது. அது முத நடக்கட்டும். போய்க்கு முத என் தங்கச்சி போட்டோ டெலீட் பண்ணடா. இங்க பாரு, உன் தங்கச்சி போட்டோயை பெர்மனண்டா டெலீட் பண்ணிடுவேன் உன் கண்ணு முன்னாடியே. ஆனா அதுக்கு நீ மனசு வைக்கணுமே பவி. பைப்ப வச்சுதானே ஆவணும். அதான் வந்துட்டியே எனக்காண்டி இங்க வரைக்கும். அப்பா டெலீட் பண்ண மாட்டேன். அது முடியாதேடா. நான் நினைச்சது நடக்காம ஒன்னாலே ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி? உன்னை எங்க பாக்கணுமோ அங்க பாக்கறேன்டா. வீட்டுல சொல்லாம தான் இந்த டீல் பண்ணலாம்னு பார்த்தேன். நீ அடங்க மாட்டேல்ல. இனிமே கார்த்திக் கிட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவேன். ஒட்டிங்க மொபல. விடு அரவிந்த், கைய விடுடா. உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வர வச்சதுக்கு காரணம் உன்னை ஓட வைக்கிறதுக்கா? கைய விடுடா. நானும் சரி ஓகே, அந்த கார்த்திக் உன்னை விட்டுக்கிட்டு போனதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தாண்டி ஏன் மண்டைக்குள்ளே தோணுச்சு அந்த கார்த்திக் உன்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு எனக்கே தோண ஆரம்பிச்சிட்டு. அதான் என் பிளானை எவ்வளவு ஃபாஸ்டா போட்டு முடிக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா போட்டலாம்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்க வர வச்சா நீ என்ன அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? உனக்கு கல்யாணம் ஆனாலும் இத்தனை மாசம் காத்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முந்தி வரைக்கும் எப்படி அந்த கார்த்திக் உன்னை விட்டுக்கிட்டு போயிருவான்னு நினைச்சேன். ஆனா உன் வீட்டுக்கு நான் வந்து உன்னைய மிரட்டினா உன் பயந்த பார்வையை வச்சுக்கிட்டே இங்க யாரும் வந்திருக்காவன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தேடுறான். அன்னைக்கே தெரிஞ்சு போச்சுடி உன் மேல அவனுக்கு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு. என்னால உனக்கு ஏதோ பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு
ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் உன் பக்கத்துல சிஸ்டத்தை மாத்திட்டான். எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நீ எனக்கு கிடைக்க மாட்டியோன்னு எனக்கே ஒரு பயம் வந்துட்டு. ஆனா பவித்ரா குட்டி, இப்ப நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துட்டுன்னு வச்சுக்கான். கார்த்திக் என்ன எப்ப வந்தாலும் நீ என் பின்னாடியே வருவ. எப்படி குட்டி போட்ட நாய்க்குட்டி மாதிரி வருவ. அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு கல்யாணம். கொஞ்சம் விட்டா நீ ஆசைப்படியது எப்பவும் எந்த காலத்திலயும் நடக்காது. பவிக்குட்டி, இங்க நான் ஆசைப்படியது மட்டும்தான் நடக்கும். முதல்ல தங்கச்சி போட்டோ டெலீட் பண்ணடா. வெக்கம் கெட்டவனே, உன் வீட்டு பொண்ணுங்க போட்டோனா இப்படி அனுப்பி வச்சிருப்பியா? தப்பு தப்பா எடிட் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அச்சோ, அதெல்லாம் நம்பிட்டியா? பவி, அது சும்மா. சும்மாவா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு கிட்ட எல்லாம் போட்டோ இருக்குன்னு சொன்னது? ஐயோ, என்ன நீ வில்லனாவே பாத்துக்கிட்டு இருக்க. நான் என்னமா பண்ணியது? பேசிக்கா நான் ரொம்ப 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 நல்லவன் தான். ஆனா என்னமா பண்ணியது? என் காதலுக்கு நீதான் வில்லியா இருக்குதியே. என் காதலுக்கு நீ வில்லியா இருக்குச்சுல, நானும் உனக்கிட்ட வில்லனா நடந்துக்கிட்டே தவிர வேற வழி இல்ல. என்னடா உளறற? ஆயிரம் இருந்தாலும் நாளை பின்ன நமக்கு கல்யாணம் ஆவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நமக்கு கல்யாணம் ஆயிட்டுனா உன் தங்கச்சி எனக்கு குழந்தையா? நானே அவளை தப்பு தப்பா எடிட் பண்ணி வேற பையனுக்கெல்லாம் அனுப்புனா சும்மா உன்னை இங்க வர வைக்கிறதுக்காண்டி நான் போட்ட ஸ்கெட்ச். இங்க பாரு, இப்பவும் நீ என்ன வில்லனா தான் பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா நான் ரொம்ப நல்லவன் பவி. நீ எனக்கு கிடைக்கிறதுக்காண்டி தான் இப்ப இவ்ளோ பிளான் போட்டிருக்கேன். இப்ப கூட பாரு, நீ உம்முன்னு ஒரு வார்த்தை சொன்னான்னு வச்சுக்கான், எல்லாம் நல்லபடியா முடியும். ஏன் நீ சம்மதிச்சேனா நம்ம ஆபீஸ்லயே நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய மாதிரி நான் ஏற்பாடு பண்ணியேன். நான் தான் இதை அன்னைக்கே உனக்கிட்ட சொன்னேன். உன வீட்டுல உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, அதெல்லாம் ஒத்தையில சுமந்துகிட்டு இருக்கேன். நான் உதவி பண்ணியேன். நீ சம்மதிச்சா மட்டும் போதேன்னு சொன்னதுக்கு பிறகு கூட நீ சம்மதிக்கல. என் வழிக்கு வராத ஒன்ன என் வழிக்கு கொண்டு வர்றது தானடி என் வேலை. இங்க பாரு, நீ எவ்வளவு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இங்க ஒருத்தரும் வரமாட்டான். கல்யாணம் ஆகாமலே நமக்குள்ள எல்லாம் நடக்க போகுது. சத்தம் போடாம ஒழுங்கு மரியாதை ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கான், கண்ணு முன்னாடியே போட்டோ டெலீட் பண்ணி. ஒருத்தனா இல்லடி இங்க. ஏண்டா, உனக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலையும் கொடுத்து சம்பளத்தையும் கொடுத்து உன்னெல்லாம் ஒரு டீமுக்கே லீடரா போட்டா, டீம்ல உள்ள பொண்ணுக்கு இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் கொடுக்குறியா? உன்ன மாதிரி பட்ட ஆம்பளைங்களாலதான் வெளியில நம்ம ஃபீல்ட பத்தி நிறைய பேருக்கிட்ட தப்பான அபிப்பிராயம் இருக்கு. பொண்ணு ஐடில வேலைக்கு அனுப்புனா அப்படி போயிருவா, இப்படி போயிருவா, தப்பான வெளியில போயிருவா. என்னதான் அவ ஐடி படிச்சிருந்தாலும் உள்ளூர்லயே வேலை பார்க்கட்டும். பெங்களூர் சென்னைன்னு சொல்லிட்டு வெளியில வேலைக்கு போனா நல்ல சம்பளம் கிடைச்சாலும் பாத மாறி போயிருவா. சேஃப்டி இல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கிட்ட தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அதுக்கு காரணம் ஒண்ணு மாதிரிப்பட்ட ஒரு சில பொறுக்கிங்க தான். இந்த ஃபீல்ட்ல பசங்களும் பொண்ணுங்களும் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் பொண்ணுக்கு ஒண்ணுனா ஃப்ரெண்டா இருந்து உயிரை கொடுக்கறவனே இருக்கான். நீ பவிக்கிட்ட தப்பா நடக்க பார்த்து அவளுக்கு மட்டும் துரோகம் பண்ணல, நீ படிச்ச படிப்புக்கே துரோகம் பண்ணிருக்க. அசிங்கமா இல்ல? கார்த்திக், நீங்க நீங்க எப்படிங்க? கையெடுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்டாட்டி கிட்டயே அசிங்கமா பேசிக்கிட்டு அவ பிளாக் பண்ணத என்ன வச்சு அன்பிளாக் பண்ண வச்சிருப்பேன். எத்தனை நாள் அவ போன் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு என்னையே தூது அனுப்பியிருப்பேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே சுட்டு எரிச்சிடலாம் போல இருக்கிறான். கார்த்திக், கார்த்திக், இதுக்கே உட்கார்ந்துட்டா, எந்திரிடா. இப்ப எந்திரிக்க போறியா? உனக்கு எந்த அளவுக்கு கொழுப்பு இருந்திருந்தா என் வீட்டுல ஏன் பாதுகாப்புல இருக்க பொண்ணை மறுட்டதுக்கு என் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வந்திருப்பேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். கார்த்திக் சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா? நீங்க உங்களுக்கு பவிக்கு தான் என்னமோ 1 மாசத்துல டிவோர்ஸ் ஆக போகுதே. நீங்க தான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறீங்களே, அது பிறகு உங்களுக்கு என்ன? 1 மாசத்துல நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா நீ உள்ள புகுந்துருவியா? உள்ள புகுந்துருவியாடா? ஸ்டாப் இட் கார்த்திக். பவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் கொடுத்துக்கிட்டு பாதியில விட்டுட்டு போறியா? நான் காதலிக்கிறது தப்பா? காதலாம் சீ, நாயன். ஒரு அப்பாவி பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம சின்ன பொண்ணுக்கு போட்டோ எடிட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணியா வர வச்சிருக்கேன். வெக்கமா இல்ல? கார்த்திக், அவ ஆசைப்பட்டு தான் வந்திருக்கா. ஆசைப்பட்டு வந்தாளா? ஏண்டா வெக்கம் கெட்டவனே, உன் வீட்டுல உள்ள பொம்பளை பிள்ளைங்களை நீங்க வளர்த்து வச்சிருக்க மாதிரி அவளை நினைச்சிட்டியா? ஐயோ கார்த்திக் சார், போதும் விட்டுருங்க. எப்படி உன் ஆசைக்கு ஒத்துக்கிட்டாள்னா சொந்த ஊர்லயே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாமா? சம்பளம் உயர்வா பேசிய? வேண்டாம் கார்த்திக். வேண்டாம் கார்த்திக் சார். நம்ம கூட இருக்க பொண்ணு தப்பான பொண்ணாவே இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு குடிக்கவனாதான் இருக்கணும். அதுதான்டா நல்ல தாயோட வளர்ப்பு. கார்த்திக் சார், நான் பவிய காதலிக்காதான். பயமுடுறா. காதல்னு சொல்லிக்கிட்டு காதலை அசிங்கப்படுத்திய? எந்திரிடா.
கார்த்திக் எந்திரேன்னு சொல்றேன் இல்லடா. இனிமே எந்த பொண்ணுகிட்டயாவது இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன் மாட்டேன். ஆ. ஆ. ஆமா யாரு கேட்டுக்கிட்டு இவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு இவன் பரத்தாலே வந்தேன். அவன் என்ன உன் அப்பன் வீட்டு கூப்பிட்டியா நினைச்சுக்கிட்டு அவன் பரத்தாலே வந்தேன். இல்ல கார்த்திக், அண்ணமே திருப்பி திருப்பி உனக்கிட்ட கேட்டேன், உனக்கு எதனா பிரச்சனையா இல்லன்னா ஆபீஸ்ல எதனா பிரச்சனையா? ஏடி ஓப்பனா கூட கேட்டனே, இந்த தெருநாயால ஏதாவது பிரச்சனையான்னு கூட கேட்டேன். இல்லவே இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு அடிச்சு சாதிச்சுட்டேன். சின்ன பொண்ணுக்கு போட்டோவை வச்சு எடிட் பண்ணி மிரட்டி இருக்கான். ஏடி சாராக்கு பாத்துக்க மாப்பிள்ள டிஎஸ்பி க்ளோஸ் ஆன சைட்லயே நமக்கு சப்போர்ட் பண்ணியவே இருந்ததுக்கு போறவன் அந்த நாய் மிரட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு அந்த நாய்க்கு பார்த்தாலே நாய்க்குட்டி மாதிரி வந்திருக்கேன். ஏடி வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர். இல்ல கார்த்திக், அண்ணமே சரி எனக்கிட்ட தான் வாயை திறந்து செல்லும் போல 4 வார்த்தை பேச மாட்டேன். அர்ஜுனுக்கிட்ட நல்லா பேசுவதானே? அவனுக்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. அவன் வீட்டு ஃபங்க்ஷன் அப்பவும் கேட்டான் இல்ல உனக்கிட்ட, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. கூட பிறந்தது உனக்கு உடல சண்டை போட்டாலும் உன்னை கிண்டல் பண்ணாலும் திருப்பி திருப்பி வந்து கேட்டது. ஏன் ஏதாவது பிரச்சனையா காது கேட்காதான்னு கேக்குது. அனமி எனக்கிட்ட வந்து கேக்கா, அக்காவை திட்டினியலாம், எத்தனை சண்டை போட்டியலாம், ஏன் ஒரு மாதிரி 2-3 நாளா இருக்கான்னு கேக்கா. இத்தனை பேர் இருந்ததுக்கு அப்புறமும் அவனை பாக்கிறதுக்கு ஒத்தையில வந்திருக்க. என்ன அவனை அடிச்சு போட்டுருவாங்கிற நம்பிக்கையில வந்தியா? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்ததுன்னா ஒத்தையில வந்திருப்பேன். இப்பவே கில்பர்ட் மாமாக்கு போன் பண்ணி உன் தைரியத்தை பார்த்து அவரை வியந்து போனா இல்ல. வேண்டாம் கார்த்திக், அப்பாக்கு மட்டும் இதை தெரியப்படுத்தாதுங்க, பயந்து போயிருவாரு. அது எப்படிடி ஆலியாக்கு கல்யாணமா? இல்ல கார்த்திக், நான் எப்போ உங்ககிட்ட சொல்லணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் தான் உங்க அம்மாக்கு நீங்க ஒத்த பிள்ளை, உங்க அம்மாக்கு கொல்லி போடுறதுக்கு கூட ஆள் இல்லாம பண்ணி விட்டுறாத அப்படி இப்படின்னு பயம் காட்டினதும் என் பிரச்சனையால உங்களுக்கு எத்தனை ஆயிரம் சொல்லிக்கிட்டு பயந்துதான் சொல்லல. இவனாலையும் இவன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிட்டுனா அது பிறகு அத்தை மூஞ்சில நான் எப்படி கார்த்திக் முழிப்பேன்? அது மூஞ்சில எப்படி முழிப்பான்னு என்கிட்ட கேட்க? ஏடி கூழ் கடவுளை, டிவோர்ஸ் ஆவதுக்கு என்னமோ 1 மாசம் இருக்கு, ஏன் பாதுகாப்புல நீ இருக்க? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அது எனக்கு லரி கேவலம். ஒவ்வொரு தடவை நீ பிளாக் பண்ணச்சுல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எத்தனை தடவை வந்து வேலை செய்யறதுக்கு மச்சா பிளாக் பண்ணி வச்சிருக்கேன், வேலை பார்க்காம என்னத்துக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்னு கத்திருக்கேன். வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன நினைக்கச்சுல எனக்கே அசிங்கமா இருக்குடி. ஏன் பொண்டாட்டிக்கு ஒருத்தன் போன் பண்ணி அவன் உனக்கிட்ட கடலை போடுறதுக்காண்டி என்ன மாமா வேலை பார்க்க வச்சிருக்கான். இதுவே எனக்கு அசிங்கமா இருக்குடி. உனக்கு இது புரியுதா? எனக்கு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லிருக்கலாம்ல. கேவலமா இருக்கு என்ன நினைக்கச்சுல எனக்கே. இல்ல கார்த்திக், உங்களுக்கு எதுவும் ஆயிரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான். எனக்கு எதுவும் ஆயிரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு என்னை மாமா வேலை பார்க்க வச்சியா? ஏடி மூளை இருக்கா இல்லையா உனக்கு? சாரி கார்த்திக். தள்ளி மதன். சாரி கார்த்திக், நான் உங்களுக்கு என்னால எத்தனை ஆயிரம்னு பயந்துட்டேன். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த பிரச்சனை உங்ககிட்ட நான் கொண்டு வராம நானே பாத்துக்கிட்டலாம்னு நினைச்சேன். சாரி கார்த்திக். ஆனா சத்தியமா கார்த்திக், நான் எந்த தப்பும் பண்ணல, நான் தப்பெல்லாம் பண்ணல. எப்படியாவது அனமியோட போட்டோயை அவனுக்கிட்ட இருந்து வாங்கணும், டெலிட் பண்ணிடணும்னு சொல்லிக்கிட்டு தான் இங்க தனியா வந்தனே தவிர நான் எந்த தப்பும் பண்ணல கார்த்திக். கவி நான் உன்னைய நம்புறேன், நீ தப்பு பண்ண நான் சொல்ல வரல. ஆனா பயந்து போய் ஒரு முடிவெடுத்த கண்டியா முட்டாள்தனமா இருக்கு. சாரி. சரி ஒண்ணும் இல்ல, வீட்டுல போய் பேசிக்கலாம். தள்ளு. போலீஸா? என்ன பவித்ரா, உன்னைய சுத்தி இத்தனை பேர் இருந்ததுக்கு போறவன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். கார்த்திக் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்ததுனால பிரச்சனை இல்லாம முடிச்சுது. இங்க இவன் மட்டும் இல்லாம என்னமா நிறைய பேரை கூட்டி சேர்த்து வச்சிருந்தானா? எல்லா சிச்சுவேஷன்லயும் பொண்ணுங்க போல்டா இருக்கணும்னு தெரியாதா? ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு இதுதான் சரின்னு சொல்லிட்டு தப்பான பாதையில போறது. எப்படி தைரியமா இப்படி இங்க வரைக்கும் வந்த? அனமி போட்டோயை டெலிட் பண்ணணும். கார்த்திக்குக்கும் வேற யாருக்கும் இந்த பிரச்சனைனால எதுவும் ஆயிரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான். வேற யாருக்கும் ஒன்னும் ஆயிரப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு அவனை பார்த்து பயந்து நீ பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருப்ப. சரி கார்த்திக், வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இவனை நான் பாத்துக்கிட்டேன். இனிமே எந்த பொண்ணு விஷயத்துல இவன் தப்பு பண்ணதுக்கு நினைக்க கூட செய்யப்படாது. நான் பாத்துக்கிட்டேன், நீங்க கூட்டிட்டு போங்க. ரோஹித் எனக்கு அவன்கிட்ட இருக்க போன் வேணாம். எப்படி விசாரிக்கணுமோ அப்படி விசாரிக்கேன். லேப்டாப் வேற எதுலயாவது சேவ் பண்ணி வச்சிருந்தானா அதையும் வாங்கணும்ல. ஆமா ரோஹித், அனமி ரொம்ப சின்ன பொண்ணு, இப்பதான் காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்கான். நீங்க போங்க கார்த்திக், நான் பாத்துக்கலாம். இனிமே இவன் எந்த கம்பெனிக்கு வேலைக்கே போகக்கூடாது. இவன் இனிமே எங்க வேலை பார்க்க போறான்னு நானும் பாக்கேன். கார் கீழே தான் நிக்குது, வா போலாம். என்னடி ஏன் இப்போ உங்களுக்கு உங்க வீட்ல இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு உங்க இஷ்டப்படி எல்லாம் என்னால நடந்துக்கிட முடியாது. அப்பனா உன் அப்பா வீட்டுக்கே போக வேண்டியதுதானே? யாருக்கு பிடிச்சிருக்கோ அதையே தான் அதை செய்யணும். எனக்கு பிரியாணி பிடிச்சதுன்னா நான் தானே பிரியாணி சாப்பிடணும். எனக்கு பதிலா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது சரியா போகுமா? அதே போலதான் அர்ஜுன் இதுவும். சாரி கேட்டதுக்கு உங்களுக்கு பிடிக்கணும், நீங்க தான் கேட்டணும். என்னையும் கம்பல் பண்ணாதுங்க, எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லியலாம். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏன் விருப்பப்படிதான் இங்க இருந்தாவணும். அப்படி இல்லைன்னா இப்பே பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போற வழியே பாரு. ஏன் அர்ஜுன் இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குதியா? உங்களுக்கு சாரி பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் என்னத்துக்கு கேட்டணும்? அவ்வளவு ஆசையா இருந்ததுன்னா நீங்களே கட்டிட்டு தெரியுங்க. இன்னைக்கு சாரி கட்டினா மட்டும்தான் நீங்க இருக்க முடியும்.
இல்லனா மொத்தமா உன் அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருப்பேன். பிறகு நீ பிளான் போட்டதெல்லாம் நடக்காமலே போயிடும். எது இந்த தாஜ்மஹால் எழுதி வாங்கியதா? அதுக்கு தானே பிளான போட்டேன். தியா மக்கா பாட்டி வராவ. பாட்டி வாராவளோ பூட்டி வாராவளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நீ saree கட்டிய. எனக்கு சாரி கட்டி படிக்க ஆசை கொஞ்சம் கூட இல்ல. ஆனா ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் உங்களுக்கு கட்டி விட்டு உங்களை நடக்க வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசை எனக்கு. அதுக்காண்டியாவது சாரி கட்டி படிக்கேன். யாரு நீ? எனக்கு அதான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறியா எல்லாம் கட்டி விட்டுக்கிட்டு சும்மா ரூம்லயே விட்டு வைப்பேன்லாம் நினைக்காதுங்க. கொஞ்ச தூரம் வெளியே போய் நடமாடிக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி விடுவேன். அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த 6 முழ சாரியை கட்டிக்கிட்டு பொண்ணுங்க படிய பாடு. ரொம்ப தான் பேசுறா. இருடி உன்னை வச்சுக்கிறேன். மக்கா அர்ச்சனே உள்ள வாங்க. யோ உன்னை நான் சும்மா விட்டாதானே பொண்ணு ஒரு நாள் என் கையால உனக்கு இருக்கு. சும்மா சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரியான சாரி பைத்தியம். மக்கா அர்ச்சனே என்ன பாக்கிறதுக்காண்டி தான் வந்தியலா? ஆமா மக்கா உனக்கிட்ட ஒரு காரியம் கேட்கணும். கேட்கணுமா வேண்டாமான்னு தெரியல. என்ன பாட்டிமா நீங்க எவ்வளவு பெரியவியா? எதுவா இருந்தாலும் கேளுங்க. இப்படி தயங்கி தயங்கி கேட்கிற அளவுக்கு பெரிய விஷயமா? இல்ல மக்கா உனக்கு தெரியலமா அர்ஜுன பெத்தவன் இந்து குடும்பத்துல உள்ளவனா இருந்தாலும் அதான் இந்த வீட்டுல எல்லாருமே இந்து தான் தங்க வரைக்கும். ஆனா அர்ஜுனுக்கு அம்மா கிறிஸ்தவ குடும்பத்துல உள்ள பொண்ணு. ஸ்ரீனிவாசி அர்ஜுனுக்கு அம்மையை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு எல்லா வருஷமும் கிறிஸ்துமஸ் நேரத்துல கோயில இருந்து கேரல் வருவாவெல்லாம். ஆமா பாட்டி எல்லா வீட்லயும் பாடி முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டுல தான் சாப்பாடு வைப்பான். எல்லா வருஷமும் நம்ம வீட்டுல தான் சாப்பாடு இருக்கும். ஓ இத எப்பவும் யாருக்காண்டி அவ மாத்திக்கிட்டதே கிடையாது. அது பிறகு அவ போய் சேர்ந்ததுக்கு பிறகு அதெல்லாம் மறைஞ்சே போயிட்டு சும்மா சாரா கோயிலுக்கு போறதுனால வந்து பாடிக்கிட்டு போவாவ. அர்ஜுனு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பிறகுதான் ரூபா பொறுப்பெல்லாம் அவனுக்கு கையில போனதுக்கு பிறகு அவ அம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாவளோ அதே போல கிறிஸ்துமஸ் நேரத்துல கிறிஸ்து பிறப்புக்கு வாழ்த்து சொல்லதுக்கு வருவாவெல்லாம். நம்ம வீட்டுல தான் எல்லாருக்கும் சாப்பாடு. ஆனா இந்த தடவை தான் ஒன்னும் அணக்கம் கட்டாம இருக்கான். அதான் அதை பத்தி கேட்டுக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா வேற யாருக்கு வீட்லயாவது ஏற்பாடு பண்ணுவாவெல்லாம். இல்ல இந்த தடவை வேற யாராவது ஏற்பாடு பண்ணட்டும். அர்ஜுனு போனவியா 2 பேரும் போயிட்டாவ. இது அம்மக்காரிக்கு ஆசைக்காண்டி நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. என்னதான் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் இதை மட்டும் நீ தவற விடவே மாட்ட. வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வீட்டுல தானே சாப்பாடு கொடுக்கும். உன் அம்மக்காரிக்கு ஆசை இது இருக்கச்சிலே சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அதான் ஏதாவது ஒரு வருஷம் நான் இல்லாம போயிட்டாலும் கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனவியால திருப்பி எல்லாம் கொண்டு வரதுக்கு முடியாது. சரி நான் ஏற்பாடு பண்ணி. மனசுக்குள்ள 2 பேரும் போன வார்த்தை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. ஆனா போனவியால இனிமே திருப்பி எல்லாம் கொண்டு வரதுக்கு முடியாது. நமக்காண்டி இல்லைனாலும் கோயில இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாவ கண்டியா. கொஞ்சம் கவினுக்கிட்ட இந்த லைட் எல்லாம் போட்டு விடுறதுக்கு சொல்லு. சரிப்பா. என்ன என்ன சாரா ரூம்க்கு பக்கத்து ரூம்ல 2 கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும். பெருசு வேண்டாம், சின்னதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிருங்க. ட்ரீல வைக்கக்கூடிய ஸ்டார் பால் எல்லாம் சாரோட ரூம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவதான் எல்லா வருஷமும் அதை பத்திரமா எடுத்து அவர் ரூம்லயே வச்சிருவான். நீயே சாரா சேர்ந்து அதை அரேஞ்ச் பண்ணிருங்க. என்னமோ கொஞ்ச நேரம் தானே இருக்கு. நான் சாப்பாடு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். சரி நான் கவினை பாத்துக்கிட்டு வரேன். எல்லாரும் இங்க யார் மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மாறி மாறி நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டியாவ. ஆனா நாங்க எல்லாரும் ஞாபகமா தான்டா இருக்கோம். கவினை என்ன அண்ணே? இப்பதான் ரோசவி என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு போனாவ. என்ன அண்ணே? ஒன்னும் இல்லடா, எல்லா தடவையும் கேரல் முடிச்சதுக்கு பிறகு நம்ம வீட்டுல தானே சாப்பாடு வைப்போம். ஆமா, இந்த தடவை மட்டும் ஏன் அதை செய்யாம விடணும்? எப்போ மாதிரியே செய்யறதுக்கு ஆசைப்படியாவ. அதான் நானும் சாப்பாடுல ஆர்டர் கொடுத்துட்டேன். சரிண்ணே, இதுல என்ன இருக்கு? அது பிறகு நீயும் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட்டுருங்க. சரிண்ணே. புதுசா எல்லாம் ஒன்னும் வாங்குறதுக்கு போவாத, இருக்கத வச்சே போட்டுருங்க. சரிண்ணே. அண்ணன் அஞ்சோக்காவும் இந்த வீட்டுல இல்லனாலும் அவ 2 பேரும் என்னமோ இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவ எந்த வீட்லயே தான் இருக்காவ. நிலநன இருந்தாலும் இல்லனாலும் அது சீரியல் லைட்ஸ் எல்லாம் போடறதுக்கு தான் ஆசைப்படும். அதனால நான் போட்டுறேன். ட்ரீ கூட பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வேண்டாம், சின்னது போதும். சரிண்ணே. எடி உன்னை நம்பலாமா? நீ இந்த ரோஸ நம்பினா கூட அது கைவிட்டா உன்ன. ஆனா நான் சாரா ஸ்ரீனிவாசன். இந்த சாரா ஸ்ரீனிவாசனை நம்பினோர் கைவிடப்படா. அப்படிங்க? ஆமா கவினை, நம்பி யாரே? 2 வருஷத்துக்கு முந்தி நான் இப்படி யாருக்கிட்ட இருக்கச்சுல சாம்பார் கொதிக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். உதக்கடியிருந்து மேல இருந்து கீழே விழுந்து தலையில காயப்பட்ட தடம் என்னமா இருக்கு? நீ பிடிக்க வேண்டாம், அண்ணி பிடிக்கட்டு. அண்ணி தான் பொறுப்பானவியா. கவினை, என்னைய பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு யூடியூபர். என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணியவியலே நான் கைவிட மாட்டேன். என்னை நம்பி ஏனில யாரே அப்படியே உயரத்துல கொண்டு விடுவனே தவிர எப்பவும் கீழே தள்ளி விட மாட்டேன். என் மேல பாரத்தை போட்டுக்கிட்டு யாரே ஏதோ சொல்ல மொபைலா ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கான். மேல இருந்து குண்டக்க மண்டக்கன்னு நான் கீழே விழுந்தேன்னு வச்சுக்கான். மேல மொட்டை மாடியில இருந்து ஒன்னு கீழே உருட்டி விட்டாலும் விட்டுருவேன். என்ன நம்புனீங்கன்னா மேல உயரத்தை போய் தொட்டலாம். ஏன் வானத்தையே போய் தொட்டுக்கிட்டு சாதனை படிச்சுக்கிட்டு வரலாம். நம்பி யாரு சந்தோஷமா போலாம். ஸ்டவ் எல்லாம் ஆஃப்ல தானே இருக்கு. இல்ல அடுப்புல சாம்பார் இருக்கு. அது வெந்தது போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உனக்கு கையில தான் மிதிச்சனா? அதான் சாஃப்டா இருந்தது. அது எப்படி கீழ இருக்க கால ஒரே அடியில மேல தூக்கி வைப்பேன்? தியானம் தானே மிதிச்சேன். இப்ப
கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாளே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொல்லுவாவ. அதே போல பிறந்த நாள் வந்தாலும் முந்தின நாளே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவாவ. மொபைல சாம்பார் கொதிக்குது ரசம் கொதிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன்னு வச்சுக்கா, இப்ப தந்தது அட்வான்ஸ் தான். ஒரு வேளை மேல இருந்து நான் கீழே உள்ளதுக்கு நீ காரணமா இருந்துட்டேன்னு வச்சுக்கா, தரன்னு இழுத்து மேல கூட்டிட்டு போய் மேல இருந்து கீழே உருட்டி விட்டாலும் விட்டுருவேன். இல்ல இல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன். இந்த கவினுக்கு நல்லதும் சரி கெட்டதும் சரி வட்டியும் முதலமா கூட்டுதான் பழக்கம். ஏறி தோலாம் கவினன், வெட்டி வெட்டி பத்திய மாதிரி போடுனா போட்டு கனெக்ஷனை கொடுத்துட்டு எல்லாம் எரிஞ்சுட்டுனா சரிதான். செக் பண்ணிட்டு எரியத மட்டும் தானே போட ஆரம்பிக்க. எல்லாம் எரியும் போடு. என் மேல என்னத்தையாவது கோவம் இருந்ததுன்னா கீழே வந்து தீத்துக்கலாம். இப்பே தீத்துக்கணும்னு சொல்லிட்டு தப்பான முடிவெல்லாம் எடுத்துறாத. சேச்சா அப்படிலாம் எடுக்க மாட்டேன், நீ பயப்படாம நில்ல. ஏமா ஸ்ட்ராங்கா பிடிச்சிடுங்க. இல்ல பிடிச்சு தானே வச்சிருக்கேன், நீ போடு. போன வரையுமே சொன்னேன், போட்டு முடிச்சிட்டு கலத்தியாச்சா. எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி ஒரு இடத்துல தூக்கி வைன்னு சொன்னேன். புது வரையும் முடிஞ்ச உடனே கலத்தி அங்க ஒரு எரியல் இங்க ஒரு எரியல், அது அழகா மடக்கி பொண்ணு போல வச்சா. இந்த வருஷம் இப்படி கஷ்டப்படணுமா? ஏமா புலம்பாதுங்கம்மா, இப்பதான் போடுறதுக்கே ஆரம்பிச்சிருக்கேன். அஜய் அஜய் மக்களே, இங்கே உன் சித்திக்காரி வாரா. என்ன சித்தி பரம இருக்கு வீடு, அங்க இருந்து கூட்டிட்டு வரியா? மக்களே நீ இங்க சீரியல் போட்டுக்கிட்டா இருக்க? ஆமா சித்தியா. ஏயா இப்படி அடிச்சு பறந்துகிட்டு வர? இங்க இரு மக்களே, சித்தப்பா நேத்துக்கு தான் வீட்ல சீரியல் செட் எல்லாம் போட்டாரு பாத்துக்கா, அங்கங்க எரியாம கிடக்குது. செல்லம் போல கனெக்ஷனை கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கேன். இரு, வீட்டுக்கு மேல தொங்க விட்டது ஒவ்வொரு திசையிலயா பறந்து கிடக்கு. நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, சித்தப்பாய் ஒழுங்கா போடுறதுக்கு தெரியாது, இப்போதைக்கு இருந்தா போறேன்னு சொல்லிட்டு ஒட்டி விட்டுட்டு போயிடுவாரு. செப்பா இனிமே ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையா? இங்க இரு, என்ன யாருன்னு இப்ப பாப்பியா இல்லையா? குழந்தனாரு அப்பனா செல்லம் போல போட்டுக்க மாட்டாரு. இந்த ஆள் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். மக்களே போன தடவை ஒரு லேசர் லைட் வாங்கினாரு கண்டியா? ஆமா, போட்ட உடனே அப்படியே ரோடு ஃபுல்லா பூ பூவா லைட் தெரிக்குமே. தெரிச்சு என்னத்துக்கு? அதுவும் எரியாம கிடக்குது. ஐயே 1400 ரூபாய்க்கு வாங்குனாரு அதான். ஆமா, என்ன பார்த்து வாங்கினாருன்னே தெரியல. எங்க வீட்ல எல்லாம் 400 ரூபாய்க்கு ஒரு ரொட்டேட்டிங் லைட் வாங்குனோம். 4 வரி ஆனதுக்கு பிறகு என்னமோ நல்லா தான் இருக்கு. ரோட்லோடி போச்சுல பூ பூவா கிடக்க மாதிரி இருக்காம். அதான் நான் சாட்சி சின்ன பொண்ணு. ஏக்கா ஆமா. சரி நீங்க போங்க, இங்க போட்டுக்கிட்டு பரத்தால தானே உங்க வீடா இருக்கு, நான் வந்து பார்த்தேன். அது பிறகு உங்களுக்கு செல்லம் போல போட்டு தந்துட்டு தியாக்கா அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருந்தாவ, அதே வீட்டுக்கும் ஒரு ஸ்டார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு போட்டு தந்துட்டு அப்படியே அவியலுக்கு போட்டு கொடுத்துறேன். சரி சென்னன்னு வா. என்ன எங்க போறீங்க அப்படி? வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு தியாக்கு ராத்திரி சாரி கட்டி கொடுக்கறதுக்கு போனோம். என்னமா கட்டி படிக்கலையா? நல்ல புருஷன் பொண்டாட்டி. இவளுக்கு சாரினா சூடு போட்டாலும் பிடிக்காது, அவருக்கு சாரி 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 கட்டியது மட்டும் தான் பிடிக்கும் போலயே. இவளுக்கு சாரி கட்டியதுக்கு பிடிச்சாதான் எப்படி சாரி கட்டணும்னு படிப்பா. சரி நீ போ, அவன் வருவான். சரிக்கா. இவனுக்கு வேற வேலை இல்ல. என்ன சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்திருந்தாலாம், எல்லாம் வந்தாச்சு. இத சொல்லதுக்கா இப்படி அடிச்சு பறந்துகிட்டு வந்தியா? தொடக்கு மெசேஜ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு போன்ல. நல்ல நாள் அதுமா ஏதாவது பிள்ளைல பாலங்கணத்துல விழுந்துட்டோம். பாலங்கணத்துலயா? எந்த பிள்ளை? நீ 28 பேப்பர் அரியர் வச்சிருக்க, உன்னைய பத்தி தெரியாம உன் வலையில விழுந்துற கூடாது கண்டியா? ஆமா வெளியாவ. அப்படி விழுந்திருந்தாதான் எப்பவோ இந்த 28 பேப்பரையும் கிளியர் பண்ணிருப்பானே. அது பிறகு தொடக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. யார ஒண்ணும் இல்ல, கிறிஸ்மஸ் கண்டியலாம். அதான் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கானுவா. ஓ அவங்களுக்கெல்லாம் பதில் அனுப்பிக்கிட்டு இருக்கியா? எல்லாருக்கும் தேங்க்யூன்னு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த தங்குனா தங்கு இல்ல தேங்க்யூ. அப்படின்னா நன்றி சொல்லியது தானே? ஆமா. கிறிஸ்து பரப்புக்கு ஒரு ஆள் வாழ்த்து சொன்னாவல்னா திருப்பி வாழ்த்து சொல்லியதாம்ல முறை. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல. அப்படியே ஒரு 2000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? இல்லனா உங்க கழுத்துல கிடைக்கிறத கழுத்து எனக்கு தண்டாலும் காணும். 4 பேருக்கு வாழ்த்து சொல்லதுக்கு சொன்னா இதுக்கெல்லாம் மேல லஞ்சம் கேப்ப? தேங்க்யூன்னு ஹார்ட் போட்டு முடிச்சிட்டா பிரச்சனை இல்ல. திருப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ்னு சொன்னோன்னு வச்சுக்கிடுங்க, கேக்குங்கெல்லாம் ட்ரீட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாவ. பத்தாததுக்கு பிரியாணி வேற. அதான் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டு விடுங்க, அது பிறகு திருப்பி வாழ்த்து சொல்லலாம். நானே சிங்கிள் டீக்கே வழி இல்லாம இருக்கேன். மக்கா நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டாவ போல. வா வா. ஆமா நம்ம வீட்டுக்கிட்ட தான் சத்தம் கேக்குது. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். எலை மூச்சு குத்தி கேட்றாத. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொட்டிலே
தொட்டிலே ஹாரீரோ ஹாரீரோ ஹாரிராரோ ஹாராரோ ஹாராரோ ஹாரிராரோ தூங்கு தூங்கு பாலானி வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஏக்க கிறிஸ்மஸ் தாத்தா யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா? தெரியல துளசி, குட்டி பையன் ஒருத்தன் துள்ளிக்கிட்டு கிடக்கான்ல, அவன் யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ரோஸுக்கு மூஞ்ச குத்தி பேக்கியத பார்த்தா இது நம்ம அஜயா தான் இருக்கணும். இது முடிச்சதுக்கு பிறகு பாத்துருவோம். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. And a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. எலை பாடி முடிஞ்சல, மூக்க பியாத்தி எடுத்துறாங்க. எல்லாரும் உள்ள வாங்க சாப்பிட்டதுக்கு. தாத்தா, நீங்க யாருன்னு பார்க்காம நாங்க உட போட்டா இல்ல. எல்லாரும் உள்ள போங்க. யாருன்னு தெரியாம இன்னைக்கு உடப்படாதுக்கா. எப்படி பார்த்தாலும் அஜய் போல தானே இருக்கு. ஹலோ, நான் அஜய்னு நீங்க பாத்தியலா? டேய் அஜய், உள்ள போய் சாப்பிடு. இப்படி நேரமா எல்லா வீட்லயும் ஆடி டயர்டா இருப்ப கண்டியா? அண்ணியே உன் வாய்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டாவ. நீ அஜய்னு சொல்லாம இருந்திருந்தேனா அதை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாவ. வந்த உடனே கிறிஸ்மஸ் தாத்தா நீதான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அஜய். ஏக்க சின்ன பிள்ளையில இருந்தே என்ன தூக்கி வளர்த்தது நீ, உனக்கு தெரியாம இருக்குமா? அஜய், ஒரு செல்ஃபி எடுத்துப்போமா? தியாக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிருப்பியா? வாங்க எடுப்போம். என்ன உங்களுக்கு இல்லாத உரிமையா? முடியாது. உம்மா 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 வந்து தொலைறேன். அது ஹாப்பி கிறிஸ்மஸ் பொண்டாட்டி. தேங்க்ஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸ்மைல். என்ன நான் தெரியனா? தெரியலடா, நீ தானே முக்கியமான ஆளே. ஓய் குண்டச்சி, சித்திக்க போறியா இல்லையா? எல்லாரும் கைய விட்டுக்கிட்டு சும்மா தானே நிக்காவ. உங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க ஸ்டாண்ட் கொடுக்காம நின்ற மாட்டியலோ? என் வீட்டுல எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படிதான் நிப்பேன். என்னை பர்த்தல நாங்களே நிக்கோம். சரி, மாட்டேன். அப்ப இன்னைக்கு ரூம்ல போய் கிஸ் கன்ஃபார்ம். டே பாத்து இருனே, ஒண்ணும் ஆகாது. சொந்தங்களே, அன்பை மட்டுமே விதைத்து சென்ற இயேசு பிரான் பிறந்த தினம் இன்று. நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். அன்புடன் Happy Christmas. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்.